ஸோ வெல்கம் பேக் டு கேமிங் வித் மசோலாரிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே சபீர் வந்துட்டாரா? ஐயோ, எஸ்கே சபீர் 8 வச்சு ஒருத்தன் வந்துட்டான். அவனை நம்ம சும்மா விடுமா? எஸ்கே சபீர் மட்டும்தான் பெரிய ஆளோ அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த மேட்ச் எஸ்கே சபீர் மாதிரி முடிய வச்சு வந்து 5th அடிச்சு கொண்டுட்டாங்க எல்லாரும். நாங்கள் பதில் சும்மா விடுமா? டே யாருக்கு தான் 5th அடிக்கணும்னு தெரியாமல் வச்சுருக்கேன். M18887 வச்சு ஹெட்ஷாட் வச்சோன்னு பாருங்க, பையன் நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு ஓடி போயிட்டான். இவங்க பக்கமே தலையை வச்சு போட்டுக்கூடாதுன்னு எங்கள் ஸ்குவாடு வேறு. எங்கள் ஸ்குவாடில் வந்து நானும் டிஎன் நிக்கி அப்படின்னு விட்டோம்னா நல்லா நம்பிக்கை 2 பேரும் கேவலமாக பாருங்க. போடே வாழ்தோ, இதெல்லாம் வேஸ்ட். எதுக்கு தான் வந்துச்சுன்னு தெரியல. டக்கு டக்கு நாக் ஆயிடுறான். அந்த டிஎன்ஜி நிக்கியும் அப்புறம் இன்னொருத்தர் தான் வேறு லெவலில் வந்தாங்க. எங்கடா வாங்கடா அவங்களும் கொஞ்சம் பிளேயர்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்களும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க, நாங்களும் கொஞ்சம் டஃப் கொடுத்தோம். ஆனால் அவங்க சும்மா வேறு லெவலில் வந்தாங்க. அப்பா வேறு லெவல் பக்கா சூப்பராக இருந்தோ. இந்த டிஎன்ஜி நிக்கியும் நான் தான் நல்லா வந்தோம். ஓரளவுக்கு நாங்களும் டஃப் கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் இந்த மேட்ச் வந்து நல்லா ஆடிப்போம் பாருங்கள். தனியாக கொடுங்குறான். என்னத்தை கழட்டிட்டு வரேன்னு நானும் பார்க்குறேன். போ. ஆமாம், அதை பாருங்களேன், அவன் P90 வச்சு போட்டு சதற விட்றான் எல்லாத்தையும். இப்போ இந்த சபீர் பை மண்டை வச்சுருக்காங்களா, அவனுக்கு பாருங்க சதற விட்டு டப்பால் டப்பால்னு
பைத்தியம் ஆஃப்லைன் மாதிரி. ஆனால் அவனை முடிச்சிட்டோம், நாங்கள் வேறு லெவலில் முடிச்சிட்டோம்.